நண்பா நண்பி, இது என்னுடைய பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணால் எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இது பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு தளபதி ஒரு கூஸ்பம்ஸ் ஸ்பீச் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவருடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு ஒரு குளுக்கோஸ் மாதிரி கொஞ்சம் ரொம்ப சோழமாக இருந்தாங்க. நேற்று பேசின பேச்சு தளபதி விஜய் வந்து ஒரு குளுக்கோஸ் மாதிரி இன்னைக்கு தெம்பாக இருந்திருப்பாங்க. என்னோட விச்சுவல் வாரிசோட வேலை தரமான அடி இனிமேல் இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன குழந்தைல வந்து பெரிய உலகத்துக்கு விரும்புகிற ஒரு தலைவன் எப்படி ஒரு தப்பு செய்வார் அதை யோசிக்கணும். அந்த பர்சனல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தயவுச்சு தலையிடாதீங்க, மக்கள் பிரச்சனை மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா, இதுதான் உண்மையான தலைவன். இன்னும் கொத்தடிமையில புலம்பிருப்பார், என்னடா நம்ம ஏற்கனவே நம்ம ராஜதந்திரிகள் அனைத்து வீணாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மகளிருக்காக நிறைய திட்டங்கள் அறிவிச்சாரு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ணன் சீரு, தாய் மாமன் சீரு எல்லாமே கொடுத்தா பார்த்தீங்களா, வேற லெவல். இது வந்து மக்களோட தளபதி வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் வைக்க முடியாது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே ஃபீல் பண்ணாங்க. அண்ணன் சி சொன்னோட எல்லாமே ஃபீல் பண்ணாங்க. இந்த சன் நியூஸ்காரங்க பார்த்தீங்களா, தளபதி என்ன பேசுனா அதுக்கு வேற மாதிரி ட்ரை பண்ணி போடுறாங்க. ஒரு நாள் தளபதி சிஎம் ஆனால் இந்த சன் நியூஸ்க்கு பெரிய ஆப்பு வைப்பாரு. கண்டிப்பாக அது நடக்கும். நம்ம எல்லாமே சேர்ந்து தளபதி விஜயை முதல்வராக்குவோம். கண்டிப்பாக அதுக்கான வேலையை நம்ம பார்ப்போம். இது எதை பற்றி கவலைப்படாதீங்க, அண்ணன் பார்த்துக்குவோம், நம்ம வேலையை பார்ப்போம்.